ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பா ரஞ்சித்தோட படைப்பில் வெளிவந்திருக்கிற தங்கலாம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பண்ணையார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களை வந்து கொத்தடிமையாக யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நிலத்தை ஆக்கிரமிச்சு அந்த நிலத்திலே இந்த மக்களை வந்து நல்லா வேலை செய்ய வச்சு அதில் வர காற்றை வச்சு இந்த பண்ணையார்கள் அப்புறமேட்டா வந்து ஒரு சில ஆட்கள்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி மாட்டின கேங் தான் பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் அண்ட் வில்லேஜ் கேங்கு. ஸோ இவங்க இதுலேருந்து அடிமை மாதிரி இருக்கிற வாழ்க்கையிலேருந்து வெளியே வரதுக்காக அந்த எப்படா வெளியே வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற பிரிட்டிஷ்காரர்கள் என்ன சொல்லுவாருன்னா, இது மாதிரி பக்கத்துல வந்து ஒரு மலை இருக்கு, இந்த மலையை உடச்சா கீழே தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தெல்லாம் வந்து எனக்கு பக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கையை தரேன், நீங்க நினைச்ச மாதிரி வாழ, யாருக்கு கொத்தடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்ண உடனே விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் எல்லாம் கூட்டிட்டு அந்த தங்கத்தை எடுத்தாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஸோ ஆக்சுவலா வந்து பா ரஞ்சித்தோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எடுத்த மெட்ராஸ் படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கபாலி படமா இருக்கட்டும், அப்புறம் காலா படமா இருக்கட்டும், இதெல்லாம் பர்சனலாகவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே வந்து மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செவுத்தை வச்சு வேற லெவலில் கதையை கொண்டு போயிருப்பார், ரியாலிட்டியாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரியாலிட்டிகள் விஷயங்கள் வந்து நிறைய வந்து குறையுதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி எக்கச்சக்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்காங்க. பசுபதினு நல்ல ஆர்டிஸ்ட், அவர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சுவலி பேர் ரோலும் கொடுக்கல, ஆனால் அவர் கொடுத்த ரோல் வரைக்கும் அவர் சூப்பராக பண்ணிட்டார். ஒரு சில காமெடிலாம் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒய்ஃபா வந்தவங்கலாம் ரொம்ப சூப்பர் நடிச்சு, விக்ரம் ஒய்ஃபா வந்தவங்கலாம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் படத்துல வந்து ஜானி ஜானி இருப்பாரு, அவருக்கு இந்த படத்துல கொடுத்த ரோல் பார்த்தீங்கன்னா பெருசா கிடையாது. வருவாரு பேசுவாரு அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ரோல் தான் இருந்தது. ஆனால் விக்ரமோட ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்கு. ஆனால் ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்க்கும்போது நாங்கள் என்ன நினைச்சோம் அப்படின்னா வந்து பெரிய வாரான ஒரு படம் போல, பெரிய வார் மாதிரி இருக்க போகுது, ஒரு அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கும் வந்து நாட்டை ஆக்கிரமிக்கிற மாதிரி இருக்க போகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இது பார்த்தா சப்புன்னு வந்து இந்த மாதிரி ஒரு இதாக ஆயிடுச்சு. பட் ஆனால் ஓகே, டிஃப்ரெண்டாக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வந்துது. விக்ரமோட ஆக்டிங் எக்ஸ்ட்ராடனரி, அது சொல்லவே தேவையில்லை. நம்ம படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில விஷயங்கள் வந்து நம்புற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி அப்படியே போகுது, என்ன சொல்றதுன்னு தெரியல நமக்கு. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தா அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஜி பிரகாஷ் மியூசிக் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, ரீ ரெக்கார்டிங் நல்லா இருந்தது. ஒரு சில சீன்லாம் விக்ரம் மாசம் இருந்தது. அந்த இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த தங்கலான் வந்து அந்த குச்சை தூக்கிட்டு மாதிரி அந்த ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து ஓகே பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் வைலன்ஸாகவும் இருக்கும், ஓகே பரவாயில்ல. பட் அதான் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து நம்ம சொல்லலாம், 1000 சொல்லலாம் இது மாதிரி வந்து என்னடா படம் இங்கே எடுத்துங்க அப்படி எடுத்துக்காங்க. பட் ஆனால் வந்து ஒரு தடவை நீங்கள் தேட்டரில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அந்த படத்தோட உங்களுக்கு தெரியும், அவர் போட்ட எஃபெக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா கஷ்டப்பட்டு ஒரு உடம்பை வற்புறுத்தி இந்த மாதிரி ரோல் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ரோல் வந்து இனி யாரும் நம்ம பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக மருதநாயகம் அப்படின்ற படம் வந்து வந்திருக்க வேண்டியது. பட் ஆனால் வந்து அது ஆக்சுவலாக வரக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த படம் தள்ளப்பட்டுடுச்சு. அதில் வந்ததுன்னா அதுவும் செம்ம மாசம் இருந்திருக்கும். அந்த படத்தை வந்து இது வந்து அந்த மாதிரி ரோலை வந்து விக்ரம் கொடுத்து, இந்த மாதிரி ரோல் கிடையாது, இந்த மாதிரியான கெட்டப் வந்து விக்ரம் கொடுத்து அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ வந்து தியேட்டரில் பார்த்தா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கும், அதெல்லாம் வந்து தவிர்த்து விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்காவாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஹாஹா ஹோஹோன்லாம் கிடையாது. ஒன் டைம் வாட்சபிள், பார்க்கலாம், விக்ரம்காக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபர்ட் எல்லாம் இருந்தது. அப்புறமேட்டா ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் விக்ரம் கிட்ட ஸ்டேஜில் கேட்டிருப்பாரு, இது மாதிரி வந்து சார் உங்களுக்கு வந்து அஜித் அப்புறம் விஜய் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபேன் பேஸ் கிடையாது, இவ்வளோ வருஷமாக நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் வந்து ஒரு மாதிரி இதாக என்ன அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுவார். நம்ம ஸ்ட்ரெஸ்னால் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இது மாதிரி வந்து நான் வந்து இது மாதிரி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், அஸ்வினி கிட்ட சொல்லுன்னு சொல்லுவார். பட் ஆனால் வந்து உண்மையிலே ஃபேன்ஸ் வந்து விக்ரமுக்கு வேறு லெவலில் இருக்காங்க. தியேட்டரில் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபீல் பண்ணல, எப்போலேருந்து தெரியும் விக்ரம் பயங்கரமான ஃபேன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்னவருக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து அது மாதிரி ஆக்சுவலி கேட்டிருக்கக்கூடாது. அது கேட்டது வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ சச் அ குட் ஆக்டர் ப்ளஸ் நோ ஹேட்டர்ஸ், 0% ஹேட்டர், 100% வந்து எல்லாமே வந்து அவருக்கு வந்து நல்ல ஆட்கள் தான் கூட இருக்காங்க, அதே மாதிரி நல்ல ரசிகர்கள் தான் இருக்காங்க. ஸோ விக்ரம் படம் ஓடுதோ இல்லையோ, பட் ஆனால் வந்து விக்ரம்னா
எப்பவுமே அந்த நேம் இருக்கும். ஸோ நெகட்டிவ் வைப்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ஸ் தான். மனுஷன் என்னமா இருக்காரு, நல்லா இந்த வயசுல சும்மா ஸ்டைலாக சும்மா ரொம்ப பக்கவாக இருக்காரு. ஸோ அந்த மாதிரி கேட்டதுக்காக ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் வச்சா ஒரு ஒரு லெஜெண்ட் ஆக்டர்கிட்ட என்ன கேட்கணும்னு அதை நினச்சிட்டு கேளுங்க. ஸோ இந்த மாதிரி முட்டாள் மாதிரி கேள்வி கேட்காதீங்க. மற்றபடி சொல்லலைங்க. ஸோ ஃபீட்பேக் அதர் கேட் வீடியோ. பாய்.